ஹாய் மக்களே, மலேசியாவிலேருந்து நான் உங்கள் ஜமீக். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன கோலாலம்பூரில் இருக்கிற பிரீஃபில், அதாவது லிட்டில் இந்தியான்னு சொல்லுவாங்க. அந்த லிட்டில் இந்தியாவில் தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் புதுசாக பள்ளிவாசல் கட்டி புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பள்ளிவாசல் திறப்பில் காண்றதுக்காக நம்ம மலேசியா நாட்டு துணை பிரதமர் வராங்க. அவங்க வருகைக்காக இப்போ ஏற்பாடுகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. நம்ம பள்ளிவாசல் நிர்வாகிகளும் அவங்க வருகைக்காக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபுல் வீடியோ அதில் வந்துடும். இந்த ஷார்ட்ஸில் இவ்வளோதான் நம்ம போட முடியும். இந்த பள்ளிவாசலுக்கு எப்படி வரும்னா, பிரீஃபில் இருக்கிற ஏபிசி ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இல்லாமல் முன்னாலே பள்ளிவாசல் இருக்குது. இந்த பள்ளிவாசல் தான் ஏற்கனவே இருந்த பள்ளிவாசல். அதுக்கு பக்கத்துலேயே உள்ள இடத்துல தான் புதுசாக கட்டி திறப்பில் காட்டுறாங்க. அடுத்த கட்டமாக இந்த பழைய பள்ளிவாசலையும் இடித்து அதோடு ஜாயின் பண்ணி பெருசாக இழுத்து கட்டுறதாக ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இப்போ வாங்க நம்ம அந்த பழைய பள்ளிவாசல் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறாங்க பாருங்கள். இது தாங்க பழைய பள்ளி. உள்ளே அசர் தொழுகை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு என்னங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا ظلمنا وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. இப்போ நம்ம புது பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு. பாதுகாப்பு பணியில் பாதுகாவலர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அதே சமயம் துணை பிரதமர் வருகைக்காக நம்ம ஜமாத்தர்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இது இந்த பள்ளிவாசலோட கீழ்த்தளம். இந்த கீழ்த்தளத்தில் ஜும்மா தொழுகைக்கான ஏற்பாடுகள் நடக்கும். மற்ற நேரங்களில் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். நல்ல வசதி இருக்குது. கார் பார்க்கிங், மோட்டர் பார்க்கிங் பண்ணிக்கலாம். சும்மா டயத்தில் மேலே உள்ள இட வசதி பத்திரம்னா கீழேயும் தொழுதுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஏற்பாடோட இந்த பள்ளிவாசல் அமைச்சிருக்காங்க. ஓகே நண்பர்களே, சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது. சுட சுட நம்ம சாப்பிட்டுட்டு நான் உங்களைய பாகம் 3 சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜமீக். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த சேனலை, ஜமீக் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.